ஆகிய பல்வேறு துறைகளில் அவர் ஆற்றிய பணிகள் வரலாற்றுடன் இன்னும் கிடைத்துள்ளன. வரலாற்று சுவடிகளிலிருந்துதான் எதிர்காலம் ஏற்படுகின்றது. அதனால் தான் ஸ்ரீலஸ்ரீ ஆதிகநாதன் அவர்களை மறைவுக்கு பின்னும் சைவமும் தமிழும் இன்னும் அவரை எதிர்க்கின்றது. 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த தமிழ் அறிஞர்களிலே நாவலரின் பெயர் இன்னமும் ஒளிவிட்டு பிரகாசிக்கின்றது. ஈழத் திருநாட்டில் மட்டுமன்றி தென்னிந்தியாவிலும் நாவலரது புகழும் பெருமையும் இன்னமும் மனம் வீசிக் கொண்டிருக்கின்றது. பேச்சாற்றலுக்கு பெயர் பெற்றதால் இவர் நாவலர் என பெயர் சூட்டப்பட்டார். அக்காலத்திலே வாழ்ந்த சகல தமிழ் அறிஞர்களது பேச்சுத்திறன் நாவலரிடம் தோற்றிவிடும். அந்த அளவுக்கு பேச்சுத்திறன், தெளிய அறிவு, தெளிவான சைவ சித்தாந்தம் என்பவற்றுடன் அவரிடையே காணப்பட்ட ஒழுக்கம், கல்வி பெருப்பு, தன்மானம், நாட்டுப்பற்று போன்ற உயர்ந்த விழுமிய பண்புகள் அவரை புகழி உச்சிக்கு விட்டுச் சென்றது. சில பூமி விழா திருமூலர் சொன்ன திருவாக்கு யாழ்ப்பாணம் தமிழ் பாடி பரிசு பெற்ற யாழ்ப்பாண ராஜ்யத்தின் தலைநகர் நல்லூர். நல்லூர் எனும் திருவூரிலே பாண்டி பழவர் பகுதி 1822ஆம் ஆண்டு கண்டப்பிள்ளை சிவகாமி தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாதர். இவருக்கு பெற்றோர் தப்பிய ஆறுமுகம் பிள்ளையாகும். இவரிடத்தில் காணப்பட்ட திறமையை கருத்தில் கொண்டு நல்லூர் சுப்பிரமணிய வாத்தியாளர்கள் இவரது பெற்றோர் நாவலரை ஒப்படைத்தனர். அங்கு நீதி நூல்களான நிகழ்வு, சுவடி ஆகிய நூல்களை கற்றறிந்தார். அது மட்டுமல்லாது நைனதம், பாரதம், கந்த புராணம் ஆகிய நூல்களுக்கும் பொருள் கற்றுத் தொடங்கினார் ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகநாதர் பெருமாள். இவர் தனது 12வது வயதின் போது அதிமதிப்புக்குரிய பாதிரியார் பீட்டர் பாஸ்வர் அவர்கள் ஆங்கில மொழியில் கற்றார். இவர் ஐயா திருமுறை கற்க வேண்டும் என்ற தமிழ் மொழியில் புலவர் சீனாடி ராஜபுலவர், சரவணமுத்து புலவர் ஆகியோருடன் ரகுவம்சம், திருவள்ளுவம், திருக்கோவையார், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் ஆகிய நூல்களை கற்றுக்கொண்டார். ஆறுமுகநாதர் தனது 24வது வயதிலேயே சைவ பிள்ளைகளுக்காக இலவசமாக கல்வியை போதிக்கத் தொடங்கினார். சைவ சமயத்தின் உண்மைத்தன்மையை நிலைநிறுத்த மன்னார் பண்டை சிவன் கோயில் சைவ பிரபந்தங்கள் எழுதினார். 1848ஆம் ஆண்டு மன்னார் பண்டிகையில் சைவ பிரகாச வித்தியாசாலை உருவாக்கினார். இலங்கையில் நாவலர், புலோரி, கோப்பாய் போன்ற இடங்களில் பாடசாலைகளை உருவாக்கியுள்ளார். வரலாற்று சிறப்பு மிக்க திருக்கேதீச்சரம், நகுலேச்சரம், நல்லூர் கந்தசுவாமி கோயில் ஆகிய கோயில்களில் திருப்பணிகள் செய்ய தன்னையே அர்ப்பணித்தார். இலங்கை சட்டசபைக்கான தேர்தல் வந்தபோது தமிழர் ஒருவரை தெரிவு செய்யும் பொருட்டு சர் பொன் ராமநாதன் அவர்களை தெரிவு செய்தார். அவருடைய வெற்றிக்கால் வெறும் அதிகாரமற்ற சைவ சமயத்திற்கும் தமிழுக்கும் அருந்துண்டாற்றிய 1879ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 5ஆம் தேதி உரையடை செய்தார். இவரது குருவு செலுத்தினார் கார்த்திகை மாத மக நட்சத்திரத்திலார். இவரை போன்று நாம்